Hi all, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல் சாய் ஆர்டிஸ்ட் vlog. என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறந்துடாம பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். இன்னைக்கு நம்ம சூப்பரான இந்த கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு கொள்ளு ரசம் துவையல் தாங்க பார்க்க போறோம். வெயிட் ரிடக்ஷன் பண்றவங்க கண்டிப்பா கொள்ளுல ஏதாவது ஒரு ரெசிபி வீக்லி 3 டைம்ஸ் எடுத்து பாருங்க. நல்ல ரிசல்ட் கிடைக்கும். சுடுற சாதத்துல கொள்ளு சட்னியை போட்டு நெய் ஊற்றி சாப்பிட்டு பாருங்க. அவ்வளோ டேஸ்டா இருக்கும். உங்களுக்கு சளி தொந்தரவு இருந்துச்சுன்னா நல்ல ரிலீஃபாகவும் இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு சிலர் கொள்ளை வறுத்துட்டு செய்வாங்க. நான் வேக வச்சுதாங்க இன்னைக்கு சட்னி அரைக்க போகிறேன். நான் 1/2 கப்பு கொள்ளை எடுத்துருக்குறேங்க. குக்கரில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. கொள்ளு வேகறதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் விளக்கெண்ணெய் ஊற்றி நல்லா வேக வச்சுருங்க. அப்போ தான் நல்லா வெந்து வரும் கொள்ளு. நம்ம துவையலுக்கு ஃபஸ்ட்டு வறுத்துக்கலாங்க. அதுக்கு ஒரு பேன் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுத்து பருப்பு போட்டுக்கலாம். கடுகு உளுத்து பருப்பு செவந்ததுக்கப்புறம் ஒரு 10 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு 5 பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாயை ஆட் பண்ணிக்கலாங்க. கருவேப்பிலை ஒரு கொத்து ஆட் பண்ணிக்கிங்க. புளி சின்ன நெல்லிக்காய் சைஸ் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இதில் தேங்காய் அரை மூடி ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வறுத்து விட்டுக்குங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் கொள்ளை வறுத்து செய்யணுன்னா கொள்ளை தனியாக வறுத்து வச்சுட்டு இதே மாதிரி சட்னிக்கு வறுத்துட்டு கொள்ளையும் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாங்க துவையில். இப்போ இதை ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சிக்கலாம். குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க கொள்ளு எப்படி வெந்திருக்குன்ட்டு. பாருங்கள் கொள்ளு நல்லா வெந்துருச்சு. இந்த தண்ணி இருத்து ரசத்துக்கு தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. கொள்ளும் 2 ஸ்பூன் தனியாக எடுத்து வச்சுக்குங்க. ரசத்துக்கு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு அதை ஆட் பண்ணுறதுக்காக. அப்போ தான் கொள்ளு ரசம் நல்லா கெட்டியாக இருக்குங்க. அதுக்காக தான் தனியாக கொள்ளை எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு அதை ரசத்தில் ஆட் பண்ணுறது. இப்போ நம்ம ரசம் தாளிச்சிக்கலாம். நான் மண் சட்டி தான் வச்சுருக்கேங்க. எண்ணெய் ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கிங்க. கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் ஒரு 3 மட்டும் ஆட் பண்ணிக்கிங்க. கருவேப்பிலை பூண்டு தட்டி அதையும் ஆட் பண்ணிக்கலாங்க. ரசத்துக்கு வெங்காயமானு யோசிக்காதீங்க. வெங்காயம் போட்டு பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஒரு தக்காளி மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க. நம்ம சிக்கன் ரசமெல்லாம் வச்சா தனியாக டம்ளரில் ஊற்றி குடிப்போம் இல்லைங்க, அந்த மாதிரி கொள்ளு ரசமும் குடிக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து வச்ச கொள்ளு தண்ணியை இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு லெமன் சைஸ் புளி ஏற்கனவே நான் ஊற வச்சுருக்கேங்க. அதையும் கரைச்சிட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொள்ளு தனியாக எடுத்து வச்சோம் இல்லைங்க, அதை பேஸ்ட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொரன்னு அரைச்சிங்கன்னா போதும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க. நான் ரசப்பொடி ஆட் பண்ணுறேங்க. 1.5 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிங்க. ஹோம்மேட் ரசப்பொடி தாங்க. ஏற்கனவே நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைட்டாக பபிள்ஸ் வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லியில் ஆட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கலாங்க. சூப்பரான ரசம் ரெடி ஆயிடுச்சு.
இப்போ நம்ம சட்னி அரைச்சிக்கலாங்க. ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்து வச்சதை ஆட் பண்ணிவிட்டு இது கூட கொள்ளும் ஆட் பண்ணிக்கலாங்க. ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்ற வேண்டாங்க. ஒரு பல்ஸ் போட்டு எடுத்துட்டு லைட்டாக தண்ணி ஊற்றிக்கிங்க. கெட்டியாக இருந்தால் தான் இந்த சட்னி சூப்பராக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பல்ஸ் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு திரும்ப அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொரன்னு கெட்டியாக அரைச்சிக்குங்க. அப்போ தான் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நமக்கு சுடுற சாதத்தில் போட்டு சாப்பிட்றப்ப சூப்பராக இருக்குங்க. இதுக்கு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாங்க சட்னி. வடித்து வச்ச சாதத்தோட சூப்பரான சட்னி ஊற்றி நெய் ஊற்றி சர்வ் பண்ணுங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சீசனுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஹெல்த்தியான ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன். என்னுடைய சேனல் சாய் ஆர்த்திஸ் vlog லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். என்னுடைய சேனலில் நிறைய இன்ஸ்டன்ட் ஹெல்த்தியான ரெசிபி இருக்குது. உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.